அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜய் அரசியல் பிரவேசம் தொடர்பாக டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விரைவில் துவங்க உள்ளதாக கூறப்படும் அரசியல் கட்சிக்கான பெயர் தேர்வில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெபர்சன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ஜெபர்சன், மேலும் விவரங்கள். நடிகர் விஜய் விரைவில் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது. அதற்கு அச்சாரமாக அவ்வப்போது மாவட்ட தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகளை நேரடியாக அழைத்து பேசுவது தொடர்ந்து அவர் அரசியல் கட்சி பிரவேசத்தில் விரைவில் வருவார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அமைந்து வருகிறது. இந்த நிலையில்தான் அடுத்த கட்டமாக தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடித்து வரக்கூடிய விஜய் கோட் என்ற திரைப்படத்தை முடித்த பின்னர் அடுத்த கட்டமாக எந்த படத்திற்கும் இதுவரை கமிட் ஆகவில்லை, கதை கூட கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விஜயினுடைய அரசியல் கட்சி களம் காணும் என்று அவருடைய ரசிகர்கள் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் விஜயினுடைய அரசியல் கட்சிக்கு பிரவேசத்திற்கு முன்னோட்டமாக அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னாள் IAS அதிகாரிகள் 2 பேர் தலைமையில் அந்த குழுவானது தொடர்ந்து அடுத்த கட்ட பணிகளை விரைந்து கவனிப்பதற்காக விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவர்கள் கட்சியினுடைய பெயர், சின்னம் உள்ளிட்டவைகளை பதிவு செய்வதற்காக டெல்லியில் முகாமிட்டிருப்பதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல ஏற்கனவே அகில உலக விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயர்ல SAC விஜயனுடைய தந்தை ஏற்கனவே ஒரு கட்சியை பதிவு செய்திருந்தார். அகில உலக விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயர்ல தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தார். அப்போதுதான் விஜய்க்கும் அவருடைய தந்தைக்கும் மிகப்பெரிய முரணாக பனிப்போர் ஏற்பட்டு தந்தையும் மகனும் பிரிந்த ஒரு சூழல் எல்லாம் உருவானது. அரசியல் கட்சியெல்லாம் வேண்டாம் என்று அப்போது கூறிய விஜய் தற்போது அரசியல் கட்சி தொடங்குவதற்கான நேரம், சரியான நேரம் கணிந்திருக்கிறது என நினைத்து அரசியல் கட்சிக்கு தொடங்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல ஏற்கனவே SAC பதிவு செய்த அந்த பெயர் தற்போது விஜயிடம் சட்டப்பூர்வமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது சட்ட ரீதியாக விஜயிடம் தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த 2 IAS மற்றும் வழக்கறிஞர்கள் அடங்கிய ஒரு குழுவினர் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்கள்ல விஜய் வேறு பெயர் வைக்க போகிறாரா, அரசியல் கட்சிக்கு என்ன பெயர் பதிவு செய்ய போகிறார் என்பது குறித்த தகவல் நமக்கு தெரிந்துவிடும். அதற்காக விஜய் அரசியல் கட்சி தொடங்குவது ஏறத்தாழ உறுதியான தகவலாக தற்போது மாறி இருக்கிறது. முகாமிட்டிருக்கக்கூடிய முன்னாள் IAS அதிகாரிகள், அதே போல வழக்கறிஞர்கள் அடங்கிய குழுவினர் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் விஜய்க்கு தெரிவித்து வருவதாகவும், விஜய் இங்கு நடக்கக்கூடிய பணிகளை புசி ஆனந்த் மூலமாக மேற்கொண்டு வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்னும் நடந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கு பல கட்ட ஆலோசனைகளை நடிகர் விஜய் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். ஏற்கனவே பூத் கமிட்டி நிர்வாகிகள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவர்கள் செயல்படக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நடிகர் விஜய் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு தனித்தனியாக கடிதம் எழுத இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.